I love you. Hi Armies, இன்னைக்கு நம்ம JK for unexpected marriage when you got married with a strangerோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட டைனிங் டேபிள் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கீங்க. மிஸ்ஸஸ் ஜான் தான் உங்கள் எல்லாருக்குமே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணவங்க உங்களோட தலையை நிமித்தவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக ஷையாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஜேகேவை நீங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தது அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்குது. அதனால் நீங்கள் ஜேகே சைட் டர்ன் பண்ணவே இல்லை. பட் அவர் உங்களை சைடு ஐஸில் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ ஜின் ஜேகேவை பார்க்குறாரு. அவர் நல்லா சூட்லாம் மாட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு, ஜங்கு எங்கே கிளம்பிருக்கு? ஆஃபீஸ்க்கு. இம்பார்ட்டண்ட் ஒர்க்கா? 11:30க்கு ஒரு மீட்டிங் இருக்குது. தென் நார்மல் தானா? ஓகே, 11:30க்கு எனக்கு எந்த ஷெட்யூலும் இல்லை. நான் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் பிஏ மேனேஜ் பண்ணிக்குவான். நீ என்ன பண்ணுற? வயன் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டுப்போ. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு அப்படியே டர்ன் பண்ணி ஜேகேவை பார்க்குறீங்க. வயன் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எல்லோரும் உங்கள் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஹாய் ஜாலி ஜாலி அப்படின்னா நம்ம எல்லோரும் அவுட்டிங் போக போகிறோமா? ஹரு எல்லாரும் இல்லை, அவங்க மட்டும்தான். இல்லை எல்லாரும் போகலாமே. வயன் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, ஸோ நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ ப்ரைவசி தேவைப்படும். 2 பேர் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு உங்களை பார்த்து சிரிச்சிட்டே சொல்கிறா. உங்களுக்கு செம்ம கடுப்பாது. அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அப்புறம் டேபிளுக்கு கீழே அவளோட காலில் ஒரு கிக்கு விட்றீங்க. அப்படின்னு சொல்லி அவளோட முகத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறா. அப்போ நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க. மாமா ப்ளீஸ் எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம்ல, நல்லாயிருக்கும். வயன் நீயே பார்த்தல, எனக்கு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், என்னால் வர முடியாது. நீங்கள் மட்டும் போய் என்ஜாய் பண்ணிட்டாங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நானும் வருவேன், என்னை விட்டு போனீங்கன்னா அப்புறம் நான் அழுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு க்யூட்டான வாய்ஸில் ஹரு அடம் பிடிச்சிட்ருக்கான். அப்போ நீங்களும் ஜேகேவும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜேகே கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பேசஞ்சர் சீட்டில் ஹருவோட உட்காந்துருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் பேசி சிரிச்சிட்டே வரீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. வயன் பிளான் பண்ணிட்டியா? எங்கே போகலாம்? அது எனக்கு தெரியல எங்கே போகிறதுன்னு. அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம், ஹரு நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஓகேங்க. அப்புறம் நீங்கள் 3 பேருமே அம்யூஸ்மெண்ட் பார்க் ரீச் ஆகிட்டீங்க. அங்கே போயிட்டு வாட்டர் ஸ்லைட், ஃபெரிஸ் வீல், ரோலர் கோஸ்டர், இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஸ்லைட்ஸ்லாம் போகும்போது ரொம்பவே பயப்படுறீங்க. ஜேகே தான் அப்பப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி எல்லா கேமையும் விளையாட வைக்கிறாரு. அப்போது ஃபெரிஸ் வீல் போகும்போது உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஹைட்டில் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் கத்தாமல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஜேகேவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களோட பிஹேவியர் பார்த்து சிரிக்கிறாரு. உங்களை ஷோல்டரோடு சேர்த்து சைடாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு கையில் நீங்கள், இன்னொரு கையில் ஹரு. 3 பேரும் ஃபெரிஸ் வீலில் சுற்றிட்டுருக்கீங்க. ஜேகேக்கு அந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே பிள்ளைக்கு ஃபேமிலி மேலே ஆசை வந்துருச்சு. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க 3 பேரும். ஸ்நாக்ஸு, லன்ச்சு, டின்னர்னு சொல்லி எல்லாமே அங்கேயே முடிச்சுட்டு ரொம்ப லேட் நைட் தான் வீட்டுக்கு வரீங்க. ஹரு ஃபுல் டே விளையாடின டயர்டில் நல்லா தூங்கிட்டான். அப்போ ஜேகே அவனை அழகாக தூக்கிக்கிறாரு. காரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜேகே அவனோட ரூமுக்கு போய் அவனை தூங்க வச்சுட்டு பிளாங்கெட்லாம் டக் பண்ணி விட்டுட்டு அவனே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. தென் உங்களோட ரூமுக்கு வராரு. நீங்கள் அதுக்குள்ளே ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்குறதுக்காக பைஜாமாஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அவர் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. தூங்கிட்டானா? அவன் தூங்கினா எழவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறாரு. தென் அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. ஹவ் வாஸ் த டே வயன்
அப்படின்னு சொல்லிட்டு கவுச்சில் உட்கார்றாரு. நீங்கள் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு? நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாளாக ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லி ஹெக்டிக் டேஸாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. தென் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்க. அதுக்கப்புறமா ஓகே வைன், குட் நைட், டயர்டாக இருப்பேன், ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் இன்றைக்கி கவுச்சில் படுத்துக்கிறாரு. நீங்கள் பெட்டில் படுத்துக்கிறீங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆஸ் யூஷுவல் அவரும் நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களையே பார்த்துட்ருக்காரு. காமான க்யூட்டான ஃபேஸ் உங்களுது. நீங்கள் குட்டியாக அந்த பெட்டில் தூங்குறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் த பியூட்டி ஹி லைக்ஸ் யுவர் கேரக்டர். ஏன்னா ஜேகேவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலின்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்த விட ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவரோட ஒர்க், பிஸ்னஸ், அப்புறம் சம் அதர் திங்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்த விட ஃபேமிலிக்கு தான் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நீங்களும் அதே மாதிரி இருக்கீங்க. அவரோட ஃபேமிலியோட சீக்கிரமாக அட்டாச் ஆகிட்டீங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக பழகுறீங்க. ஏன்னா ஜேகே வந்து உங்களை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. நீங்கள் மேரேஜ் ஆன புதுசில் ஜியாவோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததே கிடையாது. அப்போது நீங்கள் வந்தப்போ கூட ஜேகேவை மீட் பண்ணது கிடையாது. ஜேகேவும் உங்களை மீட் பண்ணது கிடையாது. ஸோ அவருக்கு நீங்கள் இவங்களோட ஃபேமிலி கூட இருக்க பாண்ட் அவருக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ தான் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களோட கேரக்டர். நீங்களும் ஃபேமிலினா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அவருக்கு தெரியுது. ஹரு கூட கம்ஃபர்டபுளாக பழகுறீங்க. அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணியிருந்தா கூட அவள் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக என் ஃபேமிலி கூட அட்டாச் ஆகிருப்பாளான்னு தெரியல. பட் இவள் ரொம்ப லவபுளாக இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு டீப் டவுன் உங்களோட கேரக்டர் நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் உங்களை ஒரு அட்மைரேஷனோட பார்த்துட்ருக்காரு. ஃபைனலி ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ டைம் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பெட்டில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ரொம்ப நேரம் கழித்து தான் எந்திரிக்கிறீங்க. டயர்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜேகே வீட்டில் இருக்கான்றதே ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ நீங்கள் மெதுவாக எழுந்து உட்காருங்க. சுற்றி முற்றியும் பார்க்குறீங்க. ஜேகேவை காணோம். ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பெட்லேயே உட்காந்துருக்கீங்க. ஆனால் பாத்ரூம்லேருந்து எந்த சவுண்டும் இல்லை. ஸோ நீங்கள் எந்திரிச்சு வாஷ்ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே அங்கேயும் இல்லை. மை காட், கீழே போயிருப்பாரோ, இன்றைக்கி ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் நீங்களும் ரெடி ஆகி கீழே வேகமாக போகிறீங்க. அங்கே பார்த்தா டைனிங் டேபிளில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எக்ஸப்ட் ஜேகேவை காணோம். இருந்தாலும் நீங்கள் மெதுவாக அங்கே போகிறீங்க. குட் மார்னிங் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சொல்கிறீங்க. உங்களுக்கு லைட்டாக அக்வர்டாக இருக்குது லேட்டாக எந்திரிச்சு வரோன்னு சொல்லி. அப்போது எல்லாருமே ப்ரைட் ஸ்மைலோட குட் மார்னிங் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. வா உட்காரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு ஜின். அப்போ நீங்களும் சேரில் உட்காந்துட்டு உங்களோட ஐஸை ரோல் பண்ணி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இன்னும் எல்லோரும் இருக்காங்க, ஆனால் அவரை மட்டும் காணோம். அப்படிங்க உங்கள் கண்ணாலேயே தேடுறத ஜின் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. வைன், ஜேகே ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக சைட் பார்க்க போயிருக்கான். அவன் ஈவினிங் தான் வருவான். அப்போ ஜியா அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு செமையாக ப்ளஷ் ஆகுது. பாரா, ஓ உனக்கு ஷெயல் ஆகுமா, ப்ளஷல் ஆகுமா, இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உங்களோட ஃபேஸை குனிஞ்சு பார்க்குறாரு. அப்பயே நீங்கள் இன்னும் கீழே குனிஞ்சு உட்காடுறீங்க. ஜியாவும் உங்களை கிண்டல் பண்ணி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். தென் கொஞ்ச நேரத்தில் ஜின் அப்புறம் மிஸ்டர் ஜான் அவங்க 2 பேருமே ஆஃபீஸ் போயிடுறாங்க. நீங்கள் வீட்டில் லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஹரு உங்கள் கூட செம்ம ஜாலியாக விளையாடிட்டுருக்கான். நீங்களும் அவனை வச்சு விளையாடிட்டுருக்கீங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஜான் உங்ககிட்ட பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களோட ஃபேமிலி பற்றிலாம் உங்ககிட்ட ஹிஸ்ட்ரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் உங்களோட ஸ்டடீஸ் பற்றி நீங்கள் சின்ன வயசில் பண்ணது அதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்கிறீங்க. ஒரு சின்ன போரிங்கும் இல்லாமல் இரிட்டேஷனும் இல்லாமல் மிஸ்ஸஸ் ஜான் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே அழகாக கேட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்கக்கிட்ட. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் வரைக்கும் முடிஞ்சிடுது. நீங்கள் ஜேகே எப்போ வருவாருன்னு சொல்லி வாசலே பார்த்துட்ருக்கீங்க.
அப்போ கொஞ்ச நேரத்துலேயே கரெக்டாக ஜேகேவும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. வரும்போதே அவரோட டையெல்லாம் லூஸ் பண்ணிகிட்டே வராரு. அவரோட ஷூஸ் எல்லாம் கலட்டி வைக்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கார். ஜேகேவும் டயர்டாக வந்து உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே இருக்க கவுச்சில் உட்காராரு. அப்போது மிஸ்ஸஸ் ஜான் உங்கள் காது கிட்டே வந்து, வயன் ஜங்கு கிட்ட ஏதாவது குடிக்க வேணுமான்னு கேளு, அவனுக்கு ஏதாவது வேணுமோன்னு கேட்டு எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஷாக்கிங்காக அவங்கள பார்க்குறீங்க. அப்புறம் ஜேகேவை டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. என்னங்க ஏதாச்சும் குடிக்க எடுத்துகிட்டு வரட்டுமா? இட்ஸ் ஓகே வயன். இல்லை காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரானே. இட்ஸ் ஓகே நான் போட்டுக்கிறேன். என்னங்க நான் காஃபியெல்லாம் நல்லா தான் போடுவேன். ஓகே வயன் போய் எடுத்துகிட்டு வா. தென் ஜேகே வந்து அவரோட ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு காஃபி குடிக்கிறதுக்காக. நீங்கள் கஷ்டப்பட்டு அரை மணி நேரம் கழித்து காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜேகே கிட்டே கொடுக்குறீங்க. அப்போ ஒரு கப்பை வாங்குறாரு. நீ குடிக்கலையா? இல்லைங்க. போய் நீ ஒரு கப் எடுத்துகிட்டு வா, 2 பேர் குடிக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வேகமாக போய் உங்களுக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜேகே பக்கத்தில் உட்காருங்க. இன்றைக்கி டே எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு. ஹரு கூட விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டி கூட பேசிட்டு டைம் போனது தெரியல அப்படின்னு இங்கே ஒரு மாதிரி அக்வர்டாக சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. தென் 2 பேரும் கேஷுவலாக கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரொம்ப கேஷுவலாகிட்டு அவர் கூட சிரித்து பேசுகிறீங்க. உங்களோட கண்ணெல்லாம் உருட்டி ரொம்ப ஆர்வமாக அவர்கிட்ட கதை சொல்கிறீங்க. அவர் உங்களை ஃபேஸே பார்த்துட்டு உங்கள்கிட்ட கதை கேட்டுட்ருக்காரு. ரொம்ப க்யூட்டாக நீங்கள் க்யூரியஸாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. தென் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஒரு 10:30 இருக்கும். நீங்கள் வந்து ரூமில் உங்கள் பெட்டில் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து கவுச்சில் உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போது ஹருவோட அழுகிற சவுண்ட் கேட்குது. அப்போ நீங்கள் மொபைலை கீழே வச்சுட்டு கேட்குறீங்க. அவன் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கான். என்னங்க ஹரு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கான்? ஆமாம் எனக்கும் கேட்குது, வா என்னென்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் எழுந்து வராரு. நீங்களும் ஜேகேவும் ஸ்ட்ரெயிட்டாக ஜின்னோட ரூமுக்கு போய் டோரை நாக் பண்ணுறீங்க. அப்போது ஜின் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இல்லை நான் வயன் கூட தான் படுப்பேன், நான் வயன் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரு உள்ளுக்குள்ளே அடம் பிடிச்சி அழுதுட்ருக்கான். ஜியா வந்து அவனை சமாளிக்க முடியாமல் பிடிச்சிட்ருக்கான். அவன் பெட்டில் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. உங்களோட சிரிக்கிற சவுண்டை கேட்டவுடனே ஹரு ஜம்ப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹை ஃபயன் அப்படின்னு சொல்லி கீழே ஜம்ப் பண்ணி ஓடி வந்து உங்கள் மேலே குரங்கு மாதிரி உட்காந்துட்டான். நீங்களும் அவனை கேட்ச் பிடிச்சி சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஜேகே, அண்ணா என்னாச்சு? அவன் உங்கள் கூட தான் தூங்குவானா, ரொம்ப நேரமாக அடம் பிடிச்சிட்ருக்கான். அப்படியா? அப்படின்னா என் ரூமுக்கு அனுப்ப வேண்டியது தானே? வாட் ஜோக் பண்ணுறியா ஜேகே அப்படின்னு டீசிங்காக கேட்குறாரு. அப்போ ஜேகே வந்து ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு, வயன் ஹருவை நம்ம ரூம்லேயே தூங்க வச்சுக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. தென் 2 பேரும் நட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஜின் வந்து அவரோட ரூமோட என்ட்ரன்ஸில் நின்று ஜேகே திங்க் ட்வைஸ் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஜேகே வந்து டர்ன் பண்ணி அவரை பார்க்குறாரு. நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. பார்க்குறேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னோடய நிலமை உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து அவங்க 2 பேரும் எதை பற்றி பேசிக்கிறாங்க நல்லாவே புரியுது. அதனால ரொம்ப ஷை ஆகுது. நீங்கள் ஹெட் ஆன் பண்ணி சிரிச்சுட்டே ஹருவை தூக்கிட்டு ரூம்குள்ளே போயிட்டீங்க. அப்போது ஜின் வந்து ஜேகேவையும் உங்களையும் பார்த்து சிரிக்கிறாரு. தென் அவரை டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. அங்கே ஜியா வந்து ஹரு களைச்சி போட்ட எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போ ஜின் வந்து மெதுவாக போய் அவளை பேக்கப் பண்ணுறாரு. ஜின் என்ன பண்ணுற? இதெல்லாம் எடுத்து வைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஜியா அதெல்லாம் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம்டி. ஆஃப்டர் லாங் டேஸ் நம்ம 2 பேருக்கும் ஒரு ப்ரைவசி கிடச்சிருக்கு. இந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓ அதுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஜாலியாக சிரிச்சு அவங்களோட ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப லவபிள் கப்புள். இங்கே உங்களோட ரூமில் நீங்கள் ஜேகே ஹரு 3 பேரும் ஜாலியாக விளையாடிட்டுருக்கீங்க. அவன் வந்து உங்கள் 2 பேர்கிட்டையும் அவனோட பேபி லாங்குவேஜில் என்னென்னமோ பேசிகிட்ருக்கான்.
அவனோட க்யூட்டான பேச்சை கேட்டு நீங்கள் 2 பேரும் அழகாக சிரிச்சுட்டு அவனுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய கொஷின் கேட்குறான். ரொம்ப க்யூரியஸான ஒரு பையனாக இருக்கான். அவன் நோண்டி நோண்டி கொஷின் கேட்குறதுக்கு நீங்கள் சளைக்காமல் பதில் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜேகேவும் அவனுக்கு பதில் சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. தென் இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஓகே, இட்ஸ் டைம் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாரு. தென் லைட்டில் ஆஃப் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பெட்டில் படுத்துட்டு ஹரோவை பார்த்து உங்களோட 2 ஹேண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணி கூப்பிட்றீங்க. அவன் ஸ்பீடாக வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டான். 2 பேரும் கொஞ்சிட்டே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து கவுச்சில் போய் படுத்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஓகே ஹரோ, குட் நைட், இப்போ நம்ம தூங்கணும். ஓகே, ஆனால் ஜேகே அப்பா ஏன் அங்கே தூங்கிட்டுருக்காரு? அப்படிங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே வந்து எழுந்து கவுச்சில் உட்கார்றாரு. என்ன? இல்லை, நீங்கள் ஏன் அங்கே தூங்கிட்டுருக்கீங்க? அது அப்பாவுக்கு அங்கே இடம் இல்லை, அதான் இங்கே படுத்துட்ருக்கேன். இல்லையே, இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. எங்கள் ரூமில் நான், அப்பா, அம்மா நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் தூங்குவோம். நீங்களும் எங்கள் கூட வந்து தூங்குங்க. உங்களுக்கு பிளேஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து படுத்துட்டு அவன் குட்டி கையை வச்சு காட்டுறான். அப்போ ஜேகே அவரோட முட்டைக்கண்ணை வச்சு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. ஹரோ, இட்ஸ் ஓகே, நீயும் இன்னும் கம்ஃபர்டபுளாக தூங்குங்க. இல்லை, நான் அப்பா அம்மாலாம் ஒன்றா தான் தூங்குவோம். இடம் இருக்கும், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அப்போ ஜேகே சிரிக்கிறாரு. அவனும் விடவே மாட்டேன்றான். நீங்களும் இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஃபைனலி, என்னங்க இங்கேயே வந்து படுங்க, அவன் தான் சொல்கிறான்ல, எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கு குழந்த. நிறைய பிளேஸ் இருக்குது, எங்களுக்கு இந்த பிளேஸே போதும், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஹரிவை பார்க்குறாரு. அவன் க்யூட்டாக பாட் பண்ணிவிட்டு ஜேகேவை பார்த்துட்ருக்கான். அவனோட ஃபேஸை பார்த்தா அவருக்கு சிரிப்பாக தான் வருது. தென் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட பில்லோ பிளாங்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து பெட்டில் படுக்கிறாரு. தென் கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஹருவை ஹக் பண்ணிவிட்டு அவனுக்கு சைலண்ட்டாக டிக்கல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் வந்து க்யூட்டாக சிரித்து விழுந்துட்டுருக்கான். நீங்களும் உங்கள் மௌத்தை ஓப்பனே பண்ணாமல் க்ளோஸ்லேயே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கீங்க. இப்படியே 2 பேரும் விளையாடுறீங்க. அப்புறமா அவனுக்கு பிளாங்கெட்லாம் கவர் பண்ணி எல்லா பக்கமும் டக் பண்ணி விட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசிகிட்ருக்கீங்க குசு குசுன்னு. அப்போ ஜேகேயோட மைண்ட் வாய்ஸ், இவ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அம்மாவாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ளஷ் பண்ணி சிரிக்கிறாரு. அப்போ ஹரு அவனோட பேபி லாங்குவேஜில் ஏதோ ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அவனுக்கு பேட் பண்ணி கொடுத்துட்டே கேட்டுட்ருக்கீங்க. இப்போது ஜேகே கிட்ட டர்ன் பண்ணி அவனோட பேபி லாங்குவேஜில் பேசிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே அவன் வந்து ஜேகேவோட செஸ்ட்டில் குப்பரை படுத்து ஆஃப் ஸ்லீப்பில் இருக்கான். ஜேகே வந்து ஸ்லோவாக பேட் பண்ணிகிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கிடுறான். தென் அவனை வந்து உங்கள் 2 பேருக்கு சென்டரில் படுக்க வச்சுட்டு இப்போ தான் அவங்கள பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவர் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹருக்குன்னு சொல்லி 2 பேருக்கு சேர்த்து பிளாங்கெட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி டக் பண்ணி விட்டுறாரு. அவரும் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. உங்களையே பார்த்துட்ருக்காரு. அதாவது அவரோட நைட் ரொட்டீனை பண்ணிகிட்ருக்காரு. அப்போது உங்கள் ஃபேஸில் உங்களோட ஹேர் எல்லாம் விழுந்திருக்கு. அது அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ மெதுவாக அவரோட 2 ஃபிங்கர் வச்சு உங்களோட ஃபேஸில் இருக்க ஹேரை வந்து உங்கள் இயருக்கு பின்னாடி டக் பண்ணுறாரு. இப்போ உங்கள் ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. அவருக்கு டச் பண்ணணும் போல் இருக்குது. ஸோ மெதுவாக உங்களோட நோஸ், ஐஸ், உங்களோட லிப்ஸ்ன்னு சொல்லி டச் பண்ணி பார்க்குறாரு. உங்களோட சீக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவரோட தம் ஃபிங்கரை வச்சு உங்கள் சீக்கில் ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. பர்ஃபெக்ட், குட் நைட் மை வைஃப் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துட்டு ஃபைனலாக அவரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ டைம் ஸ்கிப்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். ஜீனோட ரூமை கட்டுறாங்க. அவர் வந்து பயங்கரமாக விசில் அடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகியிருக்காரு. அவரோட நெக்கில் டைலாக கட்டிட்டு கையில் வாட்செல்லாம் கட்டிகிட்ருக்காரு. ஃபைனலி அவரோட ஆஃபீஸ் பேக், கார் கீ, அப்புறமா அவருக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வந்துட்டுருக்காரு. பயங்கரமாக விசில் அடித்து கையில் கார் கீ வச்சு சுற்றிட்டே வராரு. மாப்பிள்ளை மாதிரி இவர் தான் ஜாலியாக இருக்கார்.
அப்போ கீழே வந்து பார்த்தா டைனிங் டேபிளில் யாரோ சாப்பிட்டுட்ருக்காங்க. டைமை பார்க்குறாரு, என்னடா 8 மணி தான் ஆகுது, இவ்வளோ காலையில் யாரா சாப்பிட்றதுன்னு கிட்ட வந்து பார்த்தா ஜேகே தான். எதையோ இன்ட்ரெஸ்ட்டாக ருசித்து சாப்பிட்டுட்ருக்காரு. என்னடா காலங்கத்தால் நல்லா அமுக்கிட்டு இருக்க, நான் கூட ஏர்லியாக ஆஃபீஸ் போகணுமே, வெளியில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காராரு. பிளேட்டில் பேன் கேக் தான் ரொம்ப டிசைனாக டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கு. ஜேகே வேறு சின்ன கண்டுக்காமல் சாப்பிட்டுட்ருக்காரு. என்னடா பார்க்க நல்லா டெக்கரேட்டிவாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸை லிக் பண்ணிவிட்டு ஓகே நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை எடுத்து வச்சுட்டு அங்கே இருக்க பவுல்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஒன்றுத்தையுமே காணோம். ஓ இவங்க இன்னும் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டே வரலையா, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட பிளேட்டில் கையை வச்சு பேன் கேக்கை எடுக்கிறாரு. அப்போ ஜேகே சின்னோட கையில் ஒரு குட்டி ஸ்லாப் வச்சுட்டு இது எனக்கு மட்டும்தான். எது உனக்கு மட்டுமா? அப்போ மிஸ்ஸஸ் ஜான் வராங்க. ஜேகே என்னடா சாப்பிட்ற? ஆமாம் யார் செஞ்சு கொடுத்தாங்க, இன்னைக்கு மெனுவில் பேன் கேக்கே இல்லையே. அம்மா இது வயன் செஞ்சது, எனக்கு செஞ்சு கொடுத்தா. எது வயன் செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜானும் கிட்ட வந்து டைனிங் டேபிளில் உட்காராரு. ஜின் வந்து ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகணுன்றதை மறந்துட்டு அவரும் அங்கே உட்காந்துருக்காரு. இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு. அப்போது மிஸ்டர் ஜான் வந்து எங்கேயே கூட நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜேகேயோட பிளேட்டில் கையை வைக்க வராங்க. ஜேகே வந்து அவரோட பிளேட்டை தூக்கிட்டு அப்படியே பேக்வேர்டில் போகிறாரு. இது எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், அவள் எனக்காக தான் செஞ்சு கொடுத்துருக்கா. அப்போ ஜேகேயோட அம்மா வயர்டைஸில் பார்க்குறாங்க. என்னடா எப்படி சொல்கிற, அவள் ஃபஸ்ட் குக் பண்ணியிருக்கா, நாங்கள் எல்லோரும் அவளோட குக்கிங் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க வேணாமா, நீ என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற? ஆனாலும் ஜேகே கொடுக்கவே மாட்டேன்றாரு. அப்போ ஜின் வந்து இவன் கொடுக்க மாட்டான் வயன் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்றாரு. நீங்கள் கிச்சன்லேருந்து என்ன மாமா நீ செஞ்ச பேன் கேக் எடுத்துகிட்டு வா, நாங்களும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கையை பிசைஞ்சிட்டு திருன்னு முழிக்கிறீங்க. ஜேகேவை பார்க்குறீங்க, ஜின்னை பார்க்குறீங்க. என்ன போய் எடுத்துகிட்டு வா. அது மாமா நான் அவருக்கு மட்டும்தான் செஞ்சேன். எது அவருக்கு மட்டும்தான் செஞ்சியா? அப்போ எனக்கு அப்புறம் இவங்களுக்கெல்லாம்? அது இல்லை மாமா, நான் அவங்க எல்லாருக்கும் செய்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அவர் தான் இல்லை அவங்கெல்லாம் வேறு சாப்பிடுவாங்க, நீ எனக்கு மட்டும் செஞ்சுத்தான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அக்வர்டாக பார்க்குறீங்க. அப்போது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் ஜின்னு சொல்லி மொத்த பேர் டர்ன் பண்ணி ஜேகேவை தான் பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக கிச்சன்லேருந்து ஜியா வந்து உங்களை வயன் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதான் சாக்குன்னு நீங்களும் ஓடி போயிட்டீங்க. அப்போ மொத்த குடும்பமும் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கு. அப்போ ஜின்னோட மண்டைகளில் பல்ப் எரியுது. இல்லை ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குது, நான் அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சேர்லேருந்து எழுந்து ஜேகேயோட பிளேட்டில் இருக்க பேன் கேக்கை எடுத்துட்டாரு. அதை பிச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டாரு. அங்கே ஹருவும் கரெக்ட் டைமுக்கு வரான், அவனுக்கு ஒரு பீஸை கொடுக்குறாரு. ஜின் அப்புறம் ஹரு அவங்க அப்பா அம்மான்னு சொல்லி மொத்த பேரும் நீங்கள் செஞ்ச பேன் கேக்கை சாப்பிட்றாங்க. அப்போது ஹரு சாப்பிட்டுட்ருக்கான் இல்லையா, அவன் சின்ன பையன்ல, அவன் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி துப்பிட்டான். எல்லாருமே அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரோட ஃபேஸும் கோணியாக போகுது. எல்லோரும் டர்ன் பண்ணி ஜேகேவை தான் பார்க்குறாங்க. அப்போ ஜேகே திருன்னு முழிக்கிறாரு, அக்வர்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போது ஜின் வந்து மெதுவாக ஜேகே கிட்டே வந்து அவரோட கையில் இருக்க பேன் கேக்கை பிளேட்லேயே போட்டுட்டு ஜேகேவோட பேக்கில் பேட் பண்ணுறாரு. நீ அப்போவே சொன்ன, நான் கேட்டிருக்கணும், பி ஸ்ட்ராங் ஜேகே அப்படின்னு சொல்லி பேட் பண்ணுறாரு. ஜேகே வந்து டர்ன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் அக்வர்டாக சிரிக்கிறாங்க. வயன் நல்லா தான் சமைச்சிருக்கா. ஆமாம் நல்லா தான் சமைச்சிருக்கா, ஆனால் நம்மளால தான் சாப்பிட முடியல. அப்போது அதை கேட்டோடனே ஜேகேக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடுச்சு. அப்போது ஜின் வந்து ஜேகே கையில் இருக்க பிளேட்டை பிடுங்குறாரு. என்ன தான் லவ்வாக இருந்தாலும் அது மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கடா, இந்த மாதிரி விபரீத விளையாட்டுலாம் இறங்கி வயிற்ற கெடுத்துக்காத. அப்புறம் இந்த பேன் கேக்கை குழியை தோண்டி புதைச்சிருங்க, வேறு ஏதாவது நாய் பூனை சாப்பிட்டு செத்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை தூக்கிட்டு போகிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ட்ராமாலாம் முடிஞ்சு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஜின் ஜேகேன்னு 2 பேருமே ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. நீங்கள் வந்து ஜேகே வந்து நேற்று சீக்கிரமாக போயிட்டார் இல்லையா, 7:30க்கெலாம். ஸோ
உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி நம்ம சீக்கிரமாக எழுந்து ஏதாச்சும் அவர் குக் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசையாக குக் பண்ணி கொடுத்தீங்க. அதை பார்த்தா இப்படி சொதப்பிருச்சு. இப்படியே டைம் ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த 1 வீக்கும் ஜேகே ஆஃபீஸ் போவார் வருவார், உங்களை அடிக்கடி அவுட்டிங் கூப்பிட்டு போவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹரும் உங்கள் கூட தான் வருவான். உங்களுக்கு ஜேகேக்கு நடுவில் இப்போ அக்வானஸில் எதுவுமே இல்லை. 2 பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிக்கிறீங்க. 2 பேரும் ஒரே பெட்டில் தான் தூங்குறீங்க. இதெல்லாம் ஹருவோட முக்கியமான அவன் மோஸ்ட்டாக அவங்க கூட தூங்குவான், எப்பாச்சும் அவனோட ரூமில் தூங்குவான். இப்படி தான் 1 வீக்கும் போகுது. இப்போ ஒரு ஃபைன் டே, இன்றைக்கும் ஹரு அடம் பிடிச்சி உங்கள் கூட தூங்குவான்னு வந்துட்டான். ஆஸ் யூஷுவல் நீங்கள் சென்டரில் ஹரு ஜேகே 3 பேரும் படுத்துட்டு கதை பேசிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவன் அவங்க கூட கதை பேசிகிட்டே தூங்கிட்டான். நீங்களும் அவனோட செஸ்ட்டில் பேட் பண்ணிகிட்டே உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அப்போ சடனாக உங்கள் கை மேலே ஜேகேவும் அவரோட கையை வச்சிடறாரு. நீங்கள் டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட ஐஸை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவர் தெரியாமல் தான் வச்சுருப்பாருன்னு சொல்லி உங்கள் கையை எடுக்க போகிறீங்க. பட் ஜேகே வந்து உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அப்போ நீங்கள் எகெயின் அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவர் டார்க் ஐஸில் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அந்த நைட் டைமில் அந்த பெட் லேம்புக்கு பக்கத்தில் அவரோட டார்க் ஐஸ் உங்களோட உடம்புக்குள்ளே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. உங்களோட ஹார்மோன்ஸ்லாம் கண்ணா பின்னான்னு வேலை செய்யுது. நீங்களும் கண் கொட்டாமல் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரே உங்களோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு அவரோட தம் ஃபிங்கரை வச்சு உங்கள் கையை லைட்டாக ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. அவரோட அந்த சாஃப்டான டச் உங்களை என்னமோ பண்ணுது. நீங்களும் அந்த கையை எடுக்கவே இல்லை, அவரும் உங்கள் கையை விடவே இல்லை. 2 பேரும் இப்படியே கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஸ்டார் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அவர் உங்கள் கையை கேஷ் பண்ணியிருப்பார் இல்லையா, இப்போது உங்களோட ஃபிங்கர்ஸோடு அவரோட ஃபிங்கரும் வச்சு ஒரு மாதிரி பைண்ட் பண்ணிக்கிறாரு. உங்களோட ஐஸை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாரு. அவரோட ஐஸில் இருக்க மீனிங் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்போ நீங்கள் சடனாக உங்கள் கையை அவரோட கையிலேருந்து எடுத்துடுறீங்க. நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பாடியில் ஷிவர் ஆகுது. குட் நைட்டுங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. அவர் அப்போ உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, உங்கள் பேக் ஃபிகரையே பார்த்துட்ருக்காரு. இப்போ டைம் ஸ்கிப்ஸ் ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock இருக்கும். அப்போது உங்களோட ஹிப்பில் ஒரு டைட்டான க்ரிப்பை ஃபீல் பண்ணுறீங்க. அப்புறமா உங்களோட பேக் நெக்கில் ஒரு ஹாட் ப்ரீத்தை ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது டக்குன்னு உங்களுக்கு ஐஸ் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு தூக்கமே தெளிஞ்சிருது. அப்படிங்க இப்போ பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகேவோட ஹேண்ட். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அப்போது நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபேஸை மட்டும் பேக் சைடில் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபேஸ் கிட்ட ஜேகேவோட ஃபேஸ். நீங்கள் டேர்ன் பண்ண வேகத்தில் உங்களோட நோஸ் டிப் அவரோட நோஸ் டிப்பில் இடிக்குது. ஆனால் அவர் கண்ணை மூடி தூங்கிட்டுருக்காரு. அவ்வளோதான், அவரோட ஃபேஸ் உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ஸ்கிப் ஆகுது. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுறீங்க. உங்களோட பாடி மூமெண்ட்டை புரிஞ்சோடனே ஜேகே அவரோட க்ரிப்பை இன்னும் டைட் பண்ணுறாரு. ஃபாஸ்ட்டாக உங்களை அவர்கிட்ட டைட்டாக புல் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக அவரோட ஃப்ரண்ட்டில் போய் ப்ரெஸ் ஆகுறீங்க. அப்போது அவர் அவரோட ஃபேஸை கொண்டு வந்து உங்கள் ஷோல்டரில் பரி பண்ணுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. இன்னும் பயங்கரமாக ஹார்ட் பீட்லாம் ஸ்கிப் ஆகுது. தூங்கிட்டு இருந்த ஹார்மோன்ஸ்லாம் திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் ஜேகே இன்னும் உங்களை போட்டு நசுக்கிறாரு. அவரோட ஃபேஸை உங்களோட ஷோல்டரில் இன்னும் போட்டு பரி பண்ணுறாரு. உங்கள் நெக்கில் வேற புஸ்ஸுன்னு அவரோட ஹார்ட் ப்ரீத். அவர் ஒரு மாதிரியான வாய்ஸில், வயன் தூங்கலியா? வயன், என்னாச்சு, தூங்கலியா? இல்லை, தூக்கம் வரல. நீங்கள் தூங்கலியா? எனக்கும் தூக்கம் வரல. இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்களும் மெதுவாக டேர்ன் பண்ணுறீங்க. அவரோட க்ரிப்பை லூஸ் பண்ணவே இல்லை. அவர் இன்னும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அப்போது உங்களோட ஃபேஸ் அவரோட நெக்கு கிட்ட இருக்குது. அவர் உங்களை டைட்டாக அழுத்தி பிடிக்கிறாரு. அப்போது நீங்கள் அவரோட நெக்கில் இருந்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகேக்கு பின்னாடி ஹரு தூங்கிட்டுருக்கான் பெட்டோட கார்னரில். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னமும் பாடி ஷிவர் ஆகுது. அப்போ நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபேஸை அவரோட நெக்கில் புதைச்சிக்கிறீங்க.
அப்போது ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை இன்னமும் டைட்டாக பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே மெதுவாக உங்களோட ஹிப்பில் அவரோட லெக்கை போடுறாரு. அப்போது நீங்கள் உங்களோட ஹேண்டை எடுத்து அவரோட பேக்கில் போட்டு அவரே டைட்டாக ஹக் பண்ணிக்கிங்க. 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜேகேயோட பேக்லேருந்து ஏதோ சினுங்கிற சவுண்டு வருது. அப்போது 2 பேருமே சடனாக ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஹரு தான் இருட்டுக்குள்ளே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு வயன் ஜேகே அப்பா வயன்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ ஜேகே சடனாக எழுந்து ஹருவை தூக்கி அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. என்னாச்சுடா? அப்பா எனக்கு பயமாக இருக்குது. ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி அவனோட பேக்கில் பேட் பண்ணுறாரு. அப்புறமா அவனை சமாதானம் பண்ணி நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் படுக்க வச்சுக்கிறீங்க. அவனும் இப்போ நல்லா நிம்மதியாக தூங்கிட்டுருக்கான். புள்ள எழுந்த வேலையை முடிச்சுட்டு கம்முன்னு தூங்குது. நீங்கள் தான் 2 பேரும் டிசப்பாயிண்டடாக பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு சிரிப்பாக தான் வருது. உங்களுக்கு பெருசாக டிசப்பாயிண்ட் இல்லை. பட் ஜேகேக்கு செம்ம டிசப்பாயிண்ட். அவர் உங்களை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சடனாக சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட ஐஸை பார்க்குறீங்க. அவரோட ஐஸ் அந்த ரூமை விட டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரோட ஐஸை பார்த்து என்னாச்சு? இப்போ தான் என் அண்ணன் சின் சொன்னதோட மீனிங் புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே உங்களுக்கு செம ப்ளஷ் ஆகி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே அப்போ உங்களை டார்க் ஐஸில் பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் அவரோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க.